ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, கத்ரினா கைஃப், ராதிகா நடிச்சு வெளிவந்திருக்கிற மெரி கிறிஸ்துமஸ் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு விஜய் சேதுபதியும் கத்ரினா கைஃபும் ஒரு கிளப்ல வச்சு மீட் பண்றாங்க. அங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டர்ல வச்சு மீட் பண்றாங்க. கத்ரினா கைஃபுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு கூட விஜய் சேதுபதி பேச ஆரம்பிச்ச உடனே பழக்கமாயி அவங்க வீட்டுக்கும் டிராப் பண்றதுக்காக போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரோட லைஃப்ல என்னென்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்றாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டில் ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டர் எதனால நடந்துச்சு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இது ஒரு ஸ்லோ பேஸ் த்ரில்லர் மூவி. படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் வரைக்கும் இந்த படம் எதை நோக்கி போகுதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. அந்த 1 மணி நேரம் வரைக்கும் இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ராதிகா வருவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனையாவது நம்மளுக்கு ஒரு விறுவிறுப்பா சுவாரஸ்யமா கொடுத்துருக்கலாம். அதையும் இவங்க பண்ணல. விஜய் சேதுபதி இந்த கதையை எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு, எதுக்காக நடிச்சாருன்னு அவருக்கே தெரியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். இந்த படத்துக்காக அவங்க செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம், சாங்ஸ் எதுவுமே வைக்கல. இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை தியேட்டர்ல போய் ஒரு தடவை பார்க்கலாமான்னு கேட்டா போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கு தமிழ்ல மட்டும் இல்ல, இப்ப ஹிந்திலயும் கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கு. ஒரு படத்தை தமிழ், ஹிந்தின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி நடிக்கலாம். விஜய் சேதுபதி அதை பண்ணல. விஜய் சேதுபதி லாஸ்டா ஹீரோவா நடிச்சு வெளிவந்த எந்த படமும் தியேட்டர்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இந்த படமும் விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய ஃபிளாப் மூவின்னு தான் நான் சொல்லுவேன்.